அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, உடம்பில் எங்காவது வலி இருக்கின்றதா? மருந்து இல்லாமலே வலி குறைக்கலாம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரு நிமிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு துஆ உடம்பு வலிக்கு உதவும் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வலி இருக்கும் இடத்தில் கையை வைத்து சில வினாடிகள் இதை ஓதினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? அதாவது உடம்பில் இருக்கும் அந்த வலி நம்மை மட்டுமல்ல, நம்முடைய மனதையும் சோர்வடைய வைக்கின்றதல்லவா? சில நேரங்களில் அந்த வலி நம்மை பேச முடியாத அளவுக்கு துன்பப்படுத்தும். ஆனால் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் நம்மை விட்டுவிட மாட்டான். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் ஓதும் போது அந்த வலி மெதுவாக குறைய ஆரம்பிக்கலாம். நம்முடைய உடம்பு மட்டுமில்லை, நம்முடைய உள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாக ஆரம்பிக்கும். மனதுக்குள் இருக்கும் அந்த குழப்பம், யாருக்கும் சொல்ல முடியாத அந்த பாரம், அது மெதுவாக இறங்க ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக ஒரு இனிமையான அமைதி நம்மை வந்து சேரும். நீங்கள் உள்ளுக்குள் உணர்கின்ற அந்த பயம், இது சரியாகுமா என்ற ஒரு சந்தேகம், அந்த பதற்றம், அதெல்லாம் மெதுவாக மறைந்து அதற்கு பதிலாக ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை நம்முடைய மனதில் பிறக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒருவராக இல்லை, உங்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கின்றான். அவனுடைய சக்தியை நாடி கேட்கும் ஒவ்வொரு துஆவும் அங்கீகரிக்காமல் போகாது. அதனால் வலி இருக்கும் அந்த நேரத்தில் கூட இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வை முழுமையாக நம்பி ஓதுங்கள். அவன் நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதியையும் சுகத்தையும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் அந்த சக்தி வாய்ந்த துஆ என்னவென்றால், அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இந்த வார்த்தைகள் சாதாரணமாக இல்லை. இது ஒரு மனிதன் தன்னால் முடியாத நேரத்தில் அல்லாஹ்வை நாடும் ஒரு அழைப்பு. யா அல்லாஹ், எனக்கு இருக்கும் இந்த வலி, எனக்கு தெரியாத இந்த துன்பம், இதிலிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்கின்றோம். நீங்கள் இந்த துஆவை ஓதும் போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த வலியை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் கையை அந்த இடத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை அலையுங்கள். அல்லாஹ்வின் சக்தியை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த ஒரு வார்த்தையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நம்மை குணமாக்கும் சக்தி ஒரே ஒருவனிடம்தான் இருக்கின்றது. அவன்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. இந்த துஆவை ஒவ்வொரு தடவையும் ஓதும் போது உங்கள் இதயம் மெதுவாக அமைதியாகும். உங்களுடைய உடம்பு மெதுவாக சாந்தமாகும். நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக உங்களுடைய துஆக்களை கேட்கின்றான். இது சாதாரண துஆ இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த துஆ. வலி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் மருந்து கிடைக்காமல் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமானது. இந்த துஆவை சரியான முறையில் ஓதுங்கள். அல்லாஹ்வின் அனுமதியால் உங்கள் வலி குறைய உதவும். இந்த துஆவை ஓத வேண்டிய ஒரு அழகான முறை ஒன்று இருக்கின்றது.
உடம்பில் வலி இருக்கும் அந்த இடத்தை உங்கள் கைகளால் தொட்டு மெதுவாக மனதார பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்கள் இதயத்தில் இருக்கும் முழுமையான நம்பிக்கையுடன் இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் வெறும் 7 தடவை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தடவை ஓதும் போதும் அல்லாஹ் என்னை குணமாக்குவான் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். இந்த துஆவின் சிறப்பு என்னவென்றால், இந்த துஆவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. இது நம் வழிக்குள்ளிருந்து அல்லாஹ்வை நாடும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துஆ. இந்த துஆவை நம்பிக்கையோடு ஓதும் போது உடம்பில் இருக்கும் அந்த வலி மெதுவாக குறைய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு நிம்மதியான மூச்சை விட ஆரம்பிப்பீர்கள். மனதுக்குள் நிறைந்திருக்கும் அந்த அழுத்தம், யாருக்குமே சொல்ல முடியாத அந்த கவலை, அது மெதுவாக கரைந்து போகும். அதற்கு பதிலாக ஒரு அமைதி உங்களுடைய மனதை வந்தடையும். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இது ஒரு மிகப்பெரிய அருள். நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அது நம்மை சுற்றி நம்மை காப்பாற்றும். நீங்கள் உள்ளுக்குள் உணர்ந்த அந்த பயம், என்ன ஆகுமோ என்ற பதற்றம், அந்த குழப்பம், அது எல்லாமே மெதுமெதுவாக மறைந்து இதயத்தில் ஒரு தைரியம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த துஆவை ஓதும் நேரம் நீங்கள் தனியொருவனாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடன் தான் இருக்கின்றான். உங்களுடைய வலியையும் உங்களுடைய கண்ணீரையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை விட்டு விடாதீர்கள். நம்பிக்கையுடன் ஓதுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதியையும் சுகத்தையும் அளிப்பான். இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு உண்மையான நபிமொழி. இது சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். அதனால் இது சாதாரண வார்த்தைகள் இல்லை. நம்பிக்கையுடன் ஓதினால் இதில் ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது. நினைவில் வையுங்கள், நீங்கள் எவ்வளவு வலியில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், நியத்தோடு முழுமையான நம்பிக்கையுடன் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் உங்களை இன்ஷா அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவான். ஒரு நாள் இந்த துஆ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாக அமையலாம். அதனால் இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் சேவ் செய்து வையுங்கள். உங்களுக்கு மட்டுமில்லை, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். யாரோ ஒருவருக்கு இது ஒரு நிம்மதியாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மேலும் ஒரு பயனுள்ள பதிவோடு சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.